ஸோ ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மேக்ஸ் கார்னர். இந்த ஒரு வீடியோவில் ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமில் மேக்ஸில் ரீசனிங் பார்ட்லேருந்து கேட்ட ஒரு கேள்வியில் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் நம்மளுடைய சேனலில். ரைட், அந்த ஒரு கேள்விக்கு எப்படி கீ சேலஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு, இன்றைக்கி பண்ணணும். ரைட், இது வரைக்கும் அந்த சோர்ஸை நம்ம தொலைவணும், அந்த சோர்ஸ் கிடைக்கல. ரைட், அப்படி கிடைச்ச இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எப்படி கேள்வி தப்பாக கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் அங்கேயும் கேள்வி தப்பாகவே தான் இருக்கு. சரிங்களா? அதனால அதை எப்படி கீ சேலஞ்ச் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ நம்மளுடைய மேக்ஸ் கார்னர்ல போட்டிருந்த அந்த ஒரு வீடியோவை நட்ராஜ் இன்ஸ்டியூட்ல நட்ராஜ் சார் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு அவருடைய சேனல்ல. அதனுடைய கமெண்ட்லயே இருக்கட்டும், சரி நம்மளுடைய கமெண்ட்லயே இருக்கட்டும், எல்லாருமே காமனா கேட்ட கமெண்ட்ல பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, இதனுடைய ஆன்சர் 4 தான். 3வது பொசிஷனையும் 4வது டைஸையும் கம்பேர் பண்ணால் அதனுடைய ஆன்சர் 4ன்னு கிடைக்கும். ரைட், ஃபர்ஸ்ட் டைஸை கம்பேர் பண்ணும்பொழுது எலிமினேஷன் மெத்தடில் அதனுடைய ஆன்சர் 4ங்கிறது சொல்ல முடியும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் நிறையா வந்துருந்துச்சு. அந்த வீடியோலேயே நம்ம அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்து தான் கமெண்ட் பண்ணீங்களா அப்படிங்கிறது தெரியல. அந்த வீடியோவில் நம்ம அதனுடைய ஆன்சர் 4 இல்லை அப்படின்னு எங்கேயும் சொல்ல வரலை. அதனுடைய ஆன்சர் 4 தான். எப்போ ஆன்சர் கீ வரதுக்கு முன்னாடியே நம்ம போட்ட வீடியோ அது. அதனுடைய ஆன்சர் 4 தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கேள்வியில் தப்பு இருக்குங்கிறத அந்த வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரைட், ஸோ அந்த கமெண்ட்ல சொன்ன மாதிரி 3வதையும் 4வதையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 4 கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன்றை கம்பேர் பண்ணி எலிமினேஷனில் ஆன்சர் வந்து 4ன்னு சொல்லலாங்கிறதையும் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு வீடியோவை முழுசாக பார்த்துட்டு அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு தான் ஆன்சர் பண்ணீங்க, கமெண்ட் பண்ணீங்களா அப்படிங்கிறது தெரியல. ரைட், இப்பயும் நான் சொல்கிறேன், அதனுடைய ஆன்சர் 4 தான். ஆப்ஷன்குள்ள எப்படியெல்லாம் ஆன்சர் அது 4ன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 3வதையும் 4வதையும் கம்பேர் பண்ணால் 4ன்னு கண்டுபிடிச்சிடலாம். 2க்கு பக்கத்தில் எதெல்லாம் இருக்குங்கிறத கம்பேர் பண்ணாலும் அதனுடைய ஆன்சர் 4ங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்மளுடைய விஷயமே அது கிடையாது. அதனுடைய ஆன்சர் 4 தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரைட், அந்த கேள்வியில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். கேள்வியே தப்பாக இருக்குது, அந்த கேள்வியில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்திருக்கோம். ரைட், ஸோ இந்த ஒரு கேள்வியில் 2வது டைஸினுடைய பொசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரி ஆகிருக்கு. அது தப்பானனால ஒரு சிலருக்கான ஆன்சர் 5ங்கிறது கிடைச்சிருக்கு. ரைட், ஒரு சிலருக்கான ஆன்சர் 5ன்னு கிடைச்சனால தான் நிறைய பேர் அந்த கமெண்ட்லையும் ஒரு சிலர் வந்துட்டு எனக்கும் 5 தான் கிடைச்சிருக்கு, இதை எப்படி கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க. சரிங்களா? ஒருவேளை கேள்வியில அந்த பொசிஷன் சரியா இருந்திருந்துச்சு அப்படின்னா யாருக்குமே 5ன்னு கிடைச்சிருக்காது, எல்லாருக்கும் சரியான ஆன்சர் 4ங்கிறது கிடைச்சிருக்கும். கிளியர்? ரைட், ஸோ இதை நம்ம கீ சேலஞ்ச் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான சோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எங்கேயும் கிடைக்கல. ரைட், அதில் என்ன மிஸ்டேக் இருக்குங்கிறத தான் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி கீ சேலஞ்ச் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஆல்ரெடி நான் கீ சேலஞ்ச் பண்ணிட்டேன். ரைட், இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் நான் அந்த சோர்ஸ் வந்து கிடைக்குதா அப்படின்னு பார்த்தேன். அந்த சோர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட், இதுதான் அந்த சோர்ஸு. இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கேள்வி இதே மாதிரி தான் இருக்குது. அப்போது அவங்க ஓனாலாம் கொஷின் ஃப்ரேம் பண்ணலை, எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து எடுத்து கேள்வி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துலையும் அந்த கேள்வி தப்பாக தான் இருக்குது அதனுடைய பொசிஷன். ரைட், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட், இந்த வெப்சைட் லிங்க் எல்லாம் நம்ம வந்து போஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா இதுலேயே அது தப்பாக தான் இருக்குது. சரிங்களா? ரைட், அதில் என்ன மிஸ்டேக் ஆகிருக்குங்கிறத நம்ம புரிகிற மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசியினுடைய மெம்பர் ட்விட்டரில் கேட்ட பொழுதும் நான் அதை டேக் பண்ணி போட்டிருந்திருக்கேன். மறுபடியும் அவரையே தனியாக ஒரு முறை டேக் பண்ணி போட்டிருக்கேன். எந்த ரிப்ளைவும் நமக்கு வரலை. இப்போ இதை கீ சேலஞ்ச் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஆன்சர் மார்க் கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒருத்தர் கீ சேலஞ்ச் பண்ணியிருந்தா கூட அந்த கேள்வியில் தப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா எல்லாருக்குமே தான் அந்த மார்க் கொடுப்பாங்க. ஒருவேளை இதை லேட்டாக பார்த்து நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ரைட், நான் பண்ணிட்டேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கீ சேலஞ்ச் கொடுக்கும்பொழுது உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டுங்க. கொஷின் நம்பரை செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு கொஷின் அவங்க கொடுத்த ஆர்டரில் 151 இருக்குது. ரைட், அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கொஷின் ஷோ ஆகும். அதில் நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களுடைய ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. நம்மளுடைய ஆன்சரும் ஏவே தான். ஏங்கிற ஆன்சர் கரெக்டு தாங்க. ரைட், அதில் அந்த ரிமார்க்ஸில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அந்த ஒரு விஷயத்த சொல்லலாம். என்னன்னா, நீங்கள் கொடுத்த விடை ஆப்ஷன் ஏ சரிதான், ஆனால் கேள்வியில் 2வது பகடையில் உள்ள 2 மற்றும் 3 என்ற எண்களின் நிலைகள் தவறாக இடம் மாறி உள்ளது. இந்த கேள்வியை வேற எந்த புத்தகத்திலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே கேள்வி புக்கில் எங்கேயும் கிடைக்கல, வெப்சைட்ல அவைலபிளா இருக்குங்க. கேள்வியில் உள்ள 2வது பகடையில் நிலைகளில் தவறு உள்ளது என்பதை சுட்டிக்காட்ட ஒரு பகடையில் எண்களிட்டு படமாக இணைத்துள்ளேன். ரைட், இதையும் நான் கீழே ஆட் பண்றேன். யாராவது தேவைப்படுது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க கீ சேலஞ்ச் பண்றதுக்காக.
ரைட். அதாவது நம்பர்ஸ் போட்டு அந்த வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ண அதே விஷயம் தாங்க. ரைட். அதனை கவனித்து இந்த கேள்விக்கு மதிப்பெண் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் உள்ள ஒரு கேள்வியை இணைத்துள்ளேன். ரைட். இந்த இடத்துல நம்ம இந்த டைட்டில், புக்கோட ஆத்தர், புக்கு டீட்டெயில் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதே கேள்வியே இல்லை. சரிங்களா? ரைட். ஸோ இந்த ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்தது நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்காக நம்ம கீ சேலஞ்ச் பண்ணதுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ரைட். நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ 151வது கேள்வி இது. அந்த கேள்வியில் 2வதுனுடைய பொசிஷனை தான் நம்ம காமிக்கிறோங்க. ஸோ கேள்வியில் 2 இங்கே இருக்கு, 3 இங்கே இருக்கு. ஆனால் ஒரிஜினலாக 3 தான் இந்த இடத்துல இருந்திருக்கணும், 2 தான் இந்த இடத்துல இருந்திருக்கணும் அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறோம். ஸோ ஆன்சர் 4ன்னு சொல்றவங்க எல்லாரும் கவனிங்க. முதல்ல ஆன்சர் 4 தான். உங்களால் அந்த கேள்வியில் பொசிஷன் தப்பா இருக்குங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதாங்கிறத கவனிங்க. அதுதான் இங்கே மெயின். ரைட். அதை தான் இங்கே நம்ம டிஎன்பிசிக்கு எடுத்து சொல்கிறோம். அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க கேள்வியில் அப்படிங்கிறது. ரைட். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2-3 எக்ஸாமுக்கு, இதோட 3வது எக்ஸாம், ஆல்ரெடி 2 எக்ஸாமுக்கு வந்து நம்ம கீ சேலஞ்ச் பண்ணியிருக்கோம் மேக்ஸ் கார்னர்ல இருந்து. லாஸ்ட் இயர் நடந்த வெட்னரி அசிஸ்டன்ட் எக்ஸாமில் அதுக்கு எக்ஸாக்ட் சோர்ஸே கிடச்சிச்சு. அந்த சோர்ஸை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அடுத்து குரூப் 2 எக்ஸாம். குரூப் 2 எக்ஸாமில் வந்து இந்த ஒரு கேள்விக்கு எக்ஸாக்டான சோர்ஸ் இல்லை, லெஸ் மோர் அப்படிங்கிற கேள்வி மாறி தான் இருந்திருக்கு. ரைட். அதையும் நம்ம அட்டாச் பண்ணி அது சரியா எப்படி போடணும் அப்படிங்கிறத அதை நம்ம நோட் பண்ணியும் அனுப்பியிருந்தோம். சரிங்களா? அதுக்கான ஆன்சர் மாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கீ வந்து ரிலீஸ் பண்ணலை. ரைட். இப்போ கூட நீங்கள் சொல்கிற இந்த கீ சேலஞ்ச் பண்ணும் பொழுது இதில் சரியாக தான் அவங்க கொடுத்துருக்காங்களா, நீங்கள் இதுக்கான மார்க் எல்லாருக்கும் கொடுக்குறாங்களா, இல்லை ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி சூஸ் பண்ணவங்களுக்கு மார்க் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வேலைக்கே போனால் தான் தெரியும். ஏன்னா அதை கீ ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்குவாங்க, ஃபைனல் கீ ரிலீஸ் பண்ணுறதுக்கு. மொத்தத்தில் அவங்க அதை மாத்துறாங்களோ இல்லையோ, ஸோ அவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சுட்டி காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.